ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளிக்பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டமை எப்படி ஃபுல் ஆப்டிமைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால விண்டோஸ் சிஸ்டமில் ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ், லேகிங், ஹேங்கிங் அண்ட் ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரியான ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணி உங்களுடைய சிஸ்டமை சூப்பர் ஃபாஸ்ட் ஆக்கலாம். அதனால் இந்த டீட்டெயில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விண்டோஸ் சிஸ்டமில் எந்த விதமான மேஜர் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறதால உங்களுடைய சிஸ்டம் செட்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன அப்புறம் மிஸ்பிஹேவ் பண்ணால் திரும்பவும் உங்கள் சிஸ்டமை நீங்கள் ரிவர்ட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் மெனுவில் கிரியேட் சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்னு சர்ச் பண்ணி சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டுடைய ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் கிரியேட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் கிரியேட் என்ற ஆப்ஷன் ஹைலைட் ஆகலைன்னா கான்ஃபிகர் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி டர்ன் ஆன் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் என்ற ஆப்ஷனை ஆன் பண்ணுறதால சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டுடைய கிரியேட் ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். தென் சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டுடைய நேமை கிரியேட் பண்ணி ரீஸ்டோர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். அடுத்ததாக சிஸ்டம் சர்ச் பாரில் sysdm.cplன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் அட்வான்ஸ் செக்ஷனில் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் உடைய செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் ஸ்க்ரீனில் லெட் விண்டோஸ் சூஸ் வாட்ஸ் த பெஸ்ட் ஃபார் மை கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே எனபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எனபிளாக இருக்கிறதால சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற எல்லா அனிமேஷனுமே டிஃபால்ட்டாகவே எனபிளாக இருக்கும். அதனால அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சிஸ்டமுக்கு தேவையான மினிமம் அனிமேஷனை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற அனிமேஷன் ஆப்ஷனே சிஸ்டம்ஸ்க்கு போதுமானது தான். அண்ட் உங்களுக்கு தேவையான அனிமேஷன் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததான் உங்களுடைய ப்ரௌசரில் கிறிஸ் டைட்டஸ் டூல்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் சர்ச் ரிசல்ட்டில் வர த அல்டிமேட் விண்டோஸ் யூட்டிலிட்டி கிறிஸ் டைட்டஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி வெப் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கிற ஒன் கமாண்ட் டவுன்லோட் அண்ட் யூசேஜ்ன்ற ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற கமாண்டை காப்பி பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் விண்டோஸ் பவர் ஷெல்லில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால விண்டோஸ் பவர் ஷெல்லில் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் விண்டோஸ் பவர் ஷெல்லில் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணி காப்பி பண்ண கமாண்டை பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த கமாண்டை ரன் பண்ணுறதால கிறிஸ் டைட்டஸ் உடைய டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் ட்வீக்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக ரெக்கமெண்டட் செலெக்ஷன்ஸ்ன்ற ஆப்ஷனில் ஸ்டாண்டர்டுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக எசென்ஷியல் ட்வீக்ஸில் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி சிஸ்டமை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய சிஸ்டமில் நம்ம ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணதால் கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்ன்ற ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக டிசேபிள் ஹோம் குரூப்ன்ற ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுங்கள். ப்ரிஃபர் IPv4 ஓவர் IPv6ன்ற ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுங்கள். தென் டிசேபிள் ஒய்ஃபை சென்ஸை அன்செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக செட் ஹைபர்னேஷன் ஆஸ் டிஃபால்ட்ன்ற ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுங்கள். தென் அட்வான்ஸ்டு ட்வீக்ஸில் அடோபி ரிலேட்டடான ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் டிசேபிள் IPv6 செலக்ட் பண்ணுங்கள். தென் டிசேபிள் டெரிடோவை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக டிசேபிள் பேக்ரவுண்ட் ஆப்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் கோபைலட் யூஸ் பண்ணலைன்னா டிசேபிள் மைக்ரோசாஃப்ட் கோபைலட்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தென் டிசேபிள் நோட்டிஃபிகேஷன் ட்ரே கேலண்டரையும் செலக்ட் பண்ணுங்கள். தென் செட் டிஸ்பிளே ஃபார் பர்ஃபார்மன்ஸ்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ரிமூவ் ஹோம் அண்ட் கேலரி ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் OneDrive யூஸ் பண்ணலைன்னா ரிமூவ் OneDriveன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அட்வான்ஸ் ட்வீக்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண ரன் ஓவோ ஷட்டப் 10 என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க.
அண்ட் இங்கே ஓப்பனாக இருக்கிற செட்டப் 10 ஸ்க்ரீனில் 100+ ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் ஒன் பை ஒன் ஆப்ஷனாக நம்ம செலக்ட் அண்ட் அன்செலக்ட் பண்ண ரொம்பவே டைம் எடுக்கும். அண்ட் சிஸ்டமில் ரெகுலராக யூஸ் பண்ணுற சர்வீஸை பை மிஸ்டேக்கில் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணாலும் சிஸ்டமில் ஒர்க் ஆகாமல் போகும். இதில் நீங்கள் இங்கே அவைலபிளாக இருக்கிற செட்டிங் மேலே ஃபஸ்ட் டைமாக கிளிக் பண்ணும்போது டூ யூ வாண்ட் டு கிரியேட் ஏ சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் த ஸ்டெப் இஸ் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் ஆப்ஷன் பாப்பப் ஆகும். இங்கே எஸ்என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சிஸ்டமுடைய ரீஸ்டோர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்ஷனில் உங்களுடைய சிஸ்டமில் எந்தெந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் அண்ட் அன்செலக்ட் பண்ணணும்னு தெரியலனா ஆக்ஷன்ஸ் ஆப்ஷனில் அப்ளை ஒன்லி ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டமுடைய செட்டிங்ஸை செட்டப் 10 ஸ்க்ரீன் ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ ஆட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணதால் என்னுடைய சிஸ்டமில் 119 செட்டிங்ஸ் எனேபிளாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் அப்ளை ஒன்லி ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷனையை செலக்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக கஸ்டமைஸ் ப்ரெஃபரன்ஸில் டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாமே எனேபிளாக இருக்கும். அண்ட் இங்கே எனேபிளாக இருக்கிற செட்டிங்ஸ் மட்டுமே சிஸ்டமுடைய ஆப்டிமைஸ்க்கு போதுமானது தான். அண்ட் நீங்கள் உங்கள் சிஸ்டமுக்கு தேவையான மாதிரி மேனுவலாகவும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆட் அண்ட் ஆக்டிவ் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால சிஸ்டமுடைய பவர் செட்டிங்ஸில் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் மோட் எனேபிள் ஆகும். ஆக்சுவலாக என்னுடைய சிஸ்டமில் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் மோட் எனேபிள் ஆகலை. ஸோ இங்கே ஆட் அண்ட் ஆக்டிவ் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் மோட் எனேபிள் ஆகும். அண்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்னுடைய சிஸ்டமில் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் மோட் எனேபிள் ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் மோடை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால சிஸ்டமில் எனேபிள் ஆகிருக்கிற அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் டிசேபிள் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ண அப்புறம் ரன் ட்வீக்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய சிஸ்டமில் ஈஸியாக ஆப்டிமைஸ் ஆகும். அண்ட் இந்த ட்வீக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் சிஸ்டமை ஆப்டிமைஸ் பண்ணும்போது 3 to 4 minutes டைம் எடுக்கும். அதனால் இந்த ட்வீக்ஸ் மெத்தட் சிஸ்டமை ஆப்டிமைஸ் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக டாஸ்க் பார் மேலே ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீனில் எனேபிள்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை டிசேபிள் பண்ணுறதால சிஸ்டமுடைய ஸ்டார்ட் அப் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இங்கே எனேபிள்டாக இருக்கிற அன்வான்ட் ஆப்ஸை ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிற ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணாத அண்ட் அன்வான்ட் ஆப்ஸ் ஏதாவது இருந்தால் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அன்வான்ட் ஆப்ஸை சிஸ்டமில் இருந்து ரிமூவ் பண்ணுறதாலையும் சிஸ்டமுடைய சி டிரைவ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகி சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் சிஸ்டமில் யூஸ் பண்ணாத அன்யூஸ்ட் அண்ட் அன்வான்ட் ஆப்ஸ் ஏதாவது இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்ததாக சர்வீசஸ்ன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ சர்வீசஸ் ஸ்க்ரீனில் அடோபி அப்டேட் சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் பிட்லாக்கர் யூஸ் பண்ணலன்னா பிட்லாக்கர் சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக கனெக்டட் டிவைசஸ் பிளாட்ஃபார்ம் சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக கனெக்டட் யூசர் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டெலிமெட்ரி சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக சிஸ்மெயின் சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை எல்லாம் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பண்ண அப்புறம் உங்களுடைய ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணி சிஸ்டமை ஸ்கேன் பண்ணுங்கள். ஏன்னா சிஸ்டம் வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலும் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அதனால ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணி சிஸ்டமை ஸ்கேன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணலைன்னா விண்டோஸ் டிஃபெண்டரை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமை ஃபுல் ஸ்கேன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டமையும் ஃபுல் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.